ரெக்கார்ட் பண்ணலச்சுங்களா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கேட்டுட்டு இருந்த காயத்ரி மந்திரத்துக்கும், இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பெண்மை எவ்வளவு அளவுக்கு உயர்வா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய முழு வளர்ச்சியுமே இருக்குது. நம்மளுடைய சமுதாயத்தோட வளர்ச்சியுமே இருக்குது. அது அந்த பெண்ணுக்கே தெரியாம இருக்குதுங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. அத நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம அத கொண்டு போகலாம். இப்ப நான் இப்ப ஒரு பரீட்சைக்கு நான் எல்லாமே படிச்சுட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பக்கத்துல இந்த செய்தி இருக்குது. இந்த செய்தி இந்த பக்கத்துல இருக்கு. அப்படிங்கிற அளவு வரைக்குமே என்கிட்ட ஃபுல்லா நான் படிச்சுட்டேன் நானு. எந்த இதுவுமே விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு படிச்சுட்டேன். அந்த பரீட்சைக்கு எழுதுறதுக்கு என்னோட கூட இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே பிரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு எனக்கு அந்த பரீட்சைக்கு உண்டான நாள் வந்துருச்சு. அந்த கேள்வி பதில் கொஸ்டின் என்கிட்ட வந்துருது அது. அது பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. அப்ப எப்படி இருக்கும்? நம்ம ஐயோ! இவ்வளோ அளவுக்கு பண்ணணுமே, எல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? இத விட நமக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது சொல்லிக் குடுத்ததும் இவ்வளோ பேருன்னு இருக்காது. நம்மளுடைய முழு வாழ்நாள்லயோ, எத்தன ஜென்மத்திலயோ எடுத்துட்டு வந்த அத்தன பேருமே நமக்கு சொல்லிக் குடுத்து, நாமளும் அவ்வளோ அளவுக்கு பிரிப்பேர் பண்ணி, அந்த பரீட்சை வர்றதுக்கும் எனக்கு சாதாரணமா வந்திருக்காது. நான் ஆரம்பத்தில அ, ஆ, இ, ஈ ஆரம்பிச்சு, எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சு, இது மாரி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்து தான் ஒரு பரீட்சைக்கு நான் தயாரா இருப்பேன். அப்படி எல்லாம் பண்ணி, கடைசியில பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லன்னு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எனக்கு வந்துருச்சுன்னா, எந்த அளவுக்கு ஆகும்? என்ன நம்பி எனக்கு சொல்லிக் குடுத்து அனுப்புனவங்க, அவங்களுடைய மனநிலை அது மாரிலாம் எப்படி இருக்கு? இவனுக்கு போய் சொல்லிக் குடுத்து இவ்வளோ பண்ணோமேன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? அது மாரி தான் நம்மளோட இது. இப்ப நான் முன்ஜென்மத்துல இருந்து எனக்கு பிறவி கிடைக்காம, உடம்பு கிடைக்காம, நான் அவ்வளோ அளவுக்கு இருந்து, நான் முன்ஜென்மத்துல நான் எவ்வளவோ தவறு செஞ்சுட்டேன். எனக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்துருச்சு. இனிமேலு நான் போயி கரெக்ட்டா என்னுடைய வேலை என்னவோ அத நான் செய்வேன். அப்படின்னு சொல்லி நம்ம கீழ பிறந்து ஒரு பிறப்பெடுக்கிறதுக்கும் பல 100 ஜென்மங்கள் இருந்து ஒரு உடம்பு கிடைச்சு, அப்பா, அம்மாவ தேர்ந்தெடுத்து, நாம நல்லபடியா இங்க வரணும் அப்படின்னு நெனச்சு வரோம். ஆனா நமக்கு எல்லாமே மறந்துருச்சு. அதே பரீட்சைக்கு நடந்த கதையா தான் நமக்கு இப்ப இருக்குது. இப்ப நமக்கு புதுசா இருக்கிறோம். ஒண்ணுமே நமக்கு ஒண்ணும் தெரியல. அதே மாரி நண்பர்கள நம்ம கூட கூட்டிக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அவங்களும் யாருன்னு தெரியல. ஆனா, அது மாரி கூட நம்ம ஒருத்தரோட எல்லாரையும் தான் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஆனா, எனக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு? நான் யாரு? என்ன ஏதுங்கிறது எனக்குள்ள எல்லாமே மறந்துருச்சு. அது எப்படி ஏன் மறக்குதுன்னா, இந்த பூமியோட தன்மை அந்த மாயைங்கிற அந்த மறக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. நமக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்கே என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மறந்துர்றோம். ஆனா, மறந்தத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இருந்து தான் இருக்குது. நமக்கு மத்தவங்க ஞாபகப்படுத்துறது யாருமோ எதுவுமே கிடையாது. நமக்குள்ளவே அந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. அந்த பதிவுகள நான் மறுபடியும் எடுத்து, நான் யாரு? நான் எங்கருந்து வந்திருக்கிறேன்? இப்ப நான் எங்க போகணும்? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிறப்புங்கிறதே ஒண்ணு வந்திருக்குது. இந்த பிறப்புல என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் தான். இப்ப நான் இப்ப இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டாரு என்ன அப்படிங்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஏமாறுறது எப்படி அப்படிங்கிறத நான் கத்துக்கிறேன். ஏமாற்றுறது எப்படின்னு சொல்லி அவரு கத்துக்கிறாரு எனக்கு. இது 2ம் நம்ம கத்துக்கிறோம். இப்ப நான் ஏமாறுறேன் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஓகேன்னா, நான் அடுத்து அதுல அடுத்து நான் போறேன். இன்னொருத்தர்ட்ட ஏமாறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஏமாந்தவர்கிட்ட நான் எப்படி கத்துக்கணும்னு பார்த்தா, நான் ஏமாறாம இருக்கிறது எப்படி? அப்படிங்கிறத நான் கத்திருந்தேன்னா, அடுத்த வாட்டி என்ன யாரும் ஏமாத்தியிருக்க மாட்டாங்க. அதே மாரி அடுத்த வாட்டி என்ன யாராவது ஒருத்தர் அறையிறாங்க. ஏன் அறைஞ்சாரு? அப்படிங்கிறத நான் அத ஆராய்ச்சி பண்ணி, அதுலருந்து என்னாத்த நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப, என்ன இன்னொருத்தரு அறைய மாட்டாரு. இது மாரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆனா எனக்கு அந்த தேவ. இப்ப அந்த அவரு ஏமாற்றுனதும் எனக்கு தேவ. இவரு அறைஞ்சாருன்னா எனக்கு தேவ. ஏமாற்றுறது எப்படிங்கிறத அனுபவமும் எனக்கு தேவைப்படுது. எப்படி அறவாங்கன்னா, அந்த வலி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் கத்துக்கிறேன். அதே மாரி அடுத்த வாட்டி நான் அடி வாங்காம இருக்கிறதுக்கும், நான் இன்னொருத்தர அடிச்சா அதே மாரி தான் அவருக்கும் வலிக்கும். அப்படிங்கிறத அத நான் கத்துக்கிட்டேன்னா, இந்த 2 அனுபவமும் எனக்கு 100க்கு 100% எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2 நிகழ்வும் என்னுடைய வாழ்நாள் முழுக்கும் இது நடக்காது. அடுத்த ஒரு அனுபவத்துக்கு நான் வேற ஒண்ணு பயணத்துக்கு போறேன். அடுத்து நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறத ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, எதுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நின்னு இருப்போம். வண்டியே அந்த இடத்துல வந்திருக்காது. நைட் 12, 1 மணிக்கு மேல பஸ் கிடையாது. இருட்டா இருக்கும். அந்த மாரி இருக்கிறோம். நமக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல நம்ம ஒரு நன்றி அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சுன்னா, அடுத்தவங்களுக்கும் இதே மாரி நாம இன்னொரு நாள் சூழ்நிலைக்கு போகும்போது, இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு. நம்மள மாரி தானே அவரும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம்னா, அந்த இடத்துல நம்ம அந்த நன்றிங்கிறத நம்ம கத்துக்கிறோம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது,
அப்ப நம்ம கஷ்டம் ஐயோ யாரோ ஒருத்தர் வந்து உதவ மாட்டாங்களோ, ஒரு சாதாரணமா ஒரு டிவிஸ்ல போறவர் கூட நமக்கு இறைவனா தெரிஞ்சிருப்பார். யாரோ வரமாட்டாங்களா, நம்மள காப்பாத்த மாட்டாங்களா, அது மாரி அந்த பரிதவிப்பு அதுதான் இருந்திருக்கும். இப்ப அதே மாரியே தான் நாமளும் இப்ப வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், நம்மள யாராவது கை குடுத்து தூக்க மாட்டாங்களா, நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் நாம வந்து எப்படி வரோம்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு உள்ள வரோம். நம்ம நல்லா மகிழ்ச்சியா இப்படி இருக்கிறோம், எனக்கு எல்லாமே நிறைவா இருக்குதுன்னா, நம்ம இத பத்தி நினைக்க கூட மாட்டோம். நாம வந்து அந்த அளவுக்கு துயரப்பட்டு, அந்த அளவுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பழுத்த பழமா இருந்து எல்லா அனுபவமும் நமக்குள்ள கிடைச்சிருச்சு. ஆனா, அந்த அனுபவத்த வந்து நம்ம வந்து நமக்கு கிடைச்ச வரமா நினைக்காம, சாபமா நினைச்சுட்டு, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் கஷ்டப்படுறேன். ஏன்? எதுக்கு? அப்படின்னு தெரியாம நம்ம இருக்கிறோம். அந்த கஷ்டம் வேணும், அந்த அனுபவம் வேணும், மகிழ்ச்சி வேணும், எல்லாம் கலந்த பேக்கேஜா வேணுங்கிறத கேட்டு வந்ததும் நாம தான். அதுக்காக தான் வந்து இருக்கிறோம். இப்ப வந்து நம்ம அந்த கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஆன்மீகங்கிற ஒரு லைனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதுல வந்து தியானம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து பத்ரிஜி அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அவர் என்ன சொல்றாரோ, அத நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டா, நம்ம அப்படியே ஒரே வருஷம் 6 மாசம் அதிகபட்சத்துல நம்ம அப்படியே நம்மளோட லைஃப் அப்படியே மாறி போயிரும். ஆனா, நம்மளுடைய பழைய குணங்கள் வந்து நம்மள அத செய்ய விடாம தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு இன்னும் அதுக்குண்டான காரணங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அது தள்ளி தள்ளி போகுதுன்னா, அதுலயும் தப்பு கிடையாது. இப்ப அவர் தியானம் பண்ண சொல்லு, மூச்சு கவனிங்கிறாருன்னா, அந்த மூச்ச ஏன் கவனிக்க சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்ச நாளுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். ஆனா, அது ஒரு 6 மாசம் ஆகுது. ஆனா, அவர் கவனி அப்படின்னு நம்ம அவர் சொன்ன உடனே நம்ம கவனிச்சோம்னா, 2, 3 நாள்ல குரு என்ன சொல்றாரோ, அதுவே நமக்கு உத்தரவு, அதுவே ஞானம் அப்படின்னு நம்ம அத எடுத்துக்கிட்டா, நமக்கு வந்து உடனுக்குடனே நமக்குள்ள மாறுதல் வந்துரும். அப்படி செய்ய முடியாம நம்ம இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். மூச்சு கவனிக்கங்கிறாரு. அடுத்து வந்து புத்தகம் வாசிங்கங்கிறாரு. அடுத்து நம்மளுடைய அனுபவங்கள அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. அடுத்தவங்க நீங்க கேளுங்க. மத்தவங்களுக்கு இந்த தியானத்த பரப்புங்க அப்படிங்கிறாரு. இத 4 நாளுக்குள்ளயுமே பார்த்தோம்னா, அந்த 4மே மிகப்பெரிய கடல். இதுக்குள்ள அவ்ளோ விஷயங்கள் பொதிந்திருக்குது. அத நம்ம ஒவ்வொன்னாவே அத பார்க்கலாம். இப்ப அது தியானம்ங்கிறது பண்ணக்கூடியபோது என்ன சொல்றாருன்னா, மூச்ச கவனிக்க சொல்றாரு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், மூச்சு கவனிக்கிறது மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த உள்மூச்சும் உள்ள நம்ம இழுக்கிற மூச்சுக்கும், வெளியில விட மூச்சுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஸ்பேஸ் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி தான் நமக்கு முக்கியம். உள்ள வர மூச்சு, வெளியில வர மூச்ச விட, நமக்கு அந்த 2 மூச்சுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் நமக்கு முக்கியம். அந்த இடைவெளியில தான் அந்த பரமமான சூன்யம், வெற்றிடம், அந்த இறைநிலை என்பது அது இருக்குது. அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இத வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அந்த இடைவெளிய வந்து அதிகப்படுத்தணும். அந்த இடைவெளிய அதிகப்படுத்தினா தான் நமக்குள்ள விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரும். இந்த அஞ்ஞானம் நமக்கு வந்து அறியாமைங்கிறத நம்ம அதிகமா இருந்து தூங்கக்கூடிய நிலையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த இடைவெளிய வந்து நம்ம அதிகப்படுத்த என்ன ஆகும்னா, நாம அந்த இறைவனுடையவே தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தியான பயிற்சி அதிக நேரம் நீடிக்க அந்த சூன்யம், வெற்றிடம், பேரானந்தம், பரமாத்மா அப்படிங்கிற நிலையோட நம்ம அதிக நேரம் நம்மளால இருக்க முடியும். அப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிக்கு உரியதா நம்ம போகும். அதுக்காக தான் தியானம் பண்ண சொல்றாங்க. நம்ம அதையவே கவனிச்சு நம்ம பண்ணலாம். இதுவே வந்து தியானத்துல நம்ம மூச்ச கவனிக்கிற மாரி 2 எண்ணங்கள் நம்ம இப்போ ஒரு கவனிக்கிறோம். இப்போ ஒரு எண்ணம் ஒண்ணு வருது. அடுத்த எண்ணத்துக்கு நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கும். மூச்சுக்கு 2 மூச்சுக்கு நடுவுல ஒரு இடைவெளி வர்ற மாரி, நம்மளுடைய எண்ணங்களுக்கு இடையிலயும் என்ன வருது அப்படின்னு கவனிக்கலாம். இத தான் மந்திரமா ஓம் சாண்டிங் அது மாரி குடுத்துருக்காங்க. நாம வந்து ஓம் சொல்லிட்டு, அடுத்த ஒரு ஓம் வர்றதுக்கு நடுவுல எவ்வளோ கேப் இருக்குது. அந்த இடைவெளி கவனிக்க என்ன ஆகும்னா, அந்த இடைவெளியும் நமக்கு அதிகமாகி நீளம் அதிகரிக்கும். அந்த இடத்துலயும் நம்ம ஆழ்நிலைக்குள்ள நம்ம போக முடியும். இதே மாரி நம்ம ஒரு சாப்பிடுறோம். பொதுவா இது எல்லாத்துலயுமே நம்ம வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு வாய் எடுத்து சாப்பிடுறோம். அடுத்த வாய் கை வைக்கும்போது அந்த நடுவுல வர்ற இடைவெளி. இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன். இன்னொரு வார்த்தை பேசுறதுக்குள்ள ஒரு இடைவெளி. நடக்கும்போது கைய நீட்டி நடந்து போறோம். கால்ல ஒரு ஒரு எட்டு எடுத்து வைக்கிறோம். அடுத்த எட்டு வைக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி. இப்ப தண்ணி ஊத்திக்கிறோம், குளிக்கிறோம். ஒரு மக் எடுத்து தண்ணி ஊத்துறோம். அடுத்த மக்கு வரும்போது ஒரு இடைவெளி. இது மாரி பார்த்தா, இந்த இடைவெளி எல்லாம் வெற்றிடமா சேர்ந்து இதெல்லாம் என்ன வருதுன்னா, இதெல்லாம் தான் இந்த சூன்யம் நம்மள வந்து அந்த நிலைக்கு நம்மள வந்து அமைதிங்கிற நிலைக்கு இத நம்மள கொண்டு போகுது அப்படிங்கிறாங்க. இந்த தியானம் பண்ணும்போது அப்ப அடுத்தது தான் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த சாஸ்திரங்கள், புத்தகம் வாசிக்கிறது அது ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன வருதுன்னா, அந்த புத்தகத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா, நான் இது மாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ இந்த தப்பு பண்ணாத. அப்படிங்கிற மாரி நமக்கு உண்டான வாழ்வியலுக்கு உண்டான முன்னேற்றமா தான் அது எல்லாமே இருக்குது. அந்த புத்தகத்தோட வந்து நமக்கு ஏன் அது தொடர்பு வரலைன்னு பார்த்தா, நாம வந்து அந்த புத்தகத்த மதிக்கிறது இல்ல. அந்த புத்தகம் வந்து நமக்கு ஒவ்வொரு எந்த ஒரு துண்டு பேப்பரா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம வழிபடணும். அத வந்து நம்மளுடைய வழிபாடா ஆக்கிக்கணும்.
அதை வந்து ஒரு வணங்கக்கூடிய ஒரு இதா நினைச்சு நம்மளுடைய ஆழ்நிலை ஆத்மாவுக்கு கொண்டு போக சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமானது அப்படிங்கிற உணர்வுல நினைச்சு அதை எழுதினவர் யாரோ அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு, அவங்களுக்குள்ள நம்ம ஒரு கரைஞ்சி அந்த புத்தகத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியாத எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மூச்சு கவனிக்கிறோங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அதை வந்து நமக்கு வந்து இது நமக்கு உண்டான அது ஆயுதம்னு கூட சொல்லக்கூடாது, இது ஒரு விளக்கு. அந்த விளக்கு வந்து இந்த புத்தகத்துல நமக்கு எது எல்லாமோ புரியலையோ அது பூரா விளக்கு வெளிச்சமாட்டம் நமக்கு வந்து அதுல எல்லாமே புரிய வைக்கும். அடுத்து புரிய வச்சு நமக்கு உண்டான மார்க்கத்தை எதுன்னு காமிக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இதை நீ இப்படி கையாண்டினா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நீ வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறத அந்த புத்தகம் சொல்லும். அடுத்து இதை நம்ம தியானம் பண்றேன், புத்தகம் படிக்கிறேன், அடுத்து வந்து அனுபவங்கள் எனக்குள்ள வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் சின்ன சின்னதா வருது. அனுபவங்கள்லாம் என்னன்னா, இப்ப நமக்குள்ள இது மாதிரி நடந்த நிகழ்ச்சி நம்ம அங்கங்க லிங்க் பண்ணி பார்ப்போம். ஓ! இந்த தப்பு நான் பண்ணியிருக்கிறேன். இந்த தப்புக்கு உண்டான விளைவு தான் நான் பரிச தான் நான் இப்ப வாங்கியிருக்கிறேன். ஆனா நான் வேற யாரோ மேல பழிய போட்டுட்டேன். இதுதான் நான் பண்ணக்கூடிய தப்புன்னு நம்ம அடுத்தவங்க மேலன்னு சொல்லி வெளிநோக்கியே நம்ம போயிட்டு இருந்த நாம என்ன ஆரம்பிப்போம்னா, அந்த தியானம் பண்றதுனால உள்நோக்கி போக ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால தான் இது எல்லாமே நடந்திருக்குது. அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்குள்ள வரும். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுல நம்ம வருவோம். இந்த அனுபவத்திலேயே பார்த்தா, நான் ஒரு ஜென்மத்தில வந்து பாறையா பொறந்திருப்பேன். அந்த பாறையா இருக்கும்போது, எனக்குள்ள வந்து ஒரு பொறுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கத்திருப்பேன். அது அடுத்த இன்னொரு இதுல பார்த்தோன்னா, தாவரங்கள் இருக்குதுன்னா, நான் வந்து தாவரமா பொறந்திருந்தேன்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வேணும். அதே இன்னொரு இதுல நான் மாமிச உண்ணியா இருந்திருக்கிறேன்னா, நான் சிங்கம், புலியா இருந்திருப்பேன். அதுக்கு அடுத்த ஜென்மத்தில அது இல்லாம மாறியிருப்பேன். இது மாரி என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய தன்மைக்கு ஏற்ப நானு இதெல்லாம் இப்படி அனுபவமா வந்துகிட்டே இருக்குது. எதுக்காக இது எல்லாமேன்னு பார்த்தோம்னா, நான் வந்து எதா நான் இருக்கிறேனோ, அத நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தா, நான் வந்து உடல் இல்ல. ஆனா, அந்த உடலுக்கு உண்டான அனுபவத்தெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது, ஆமா நான் உடல் இல்ல. எல்லா அனுபவத்தையும் பெற்றுட்டேன். நான் யாருன்னு பார்த்தா, நான் ஆத்மா. ஆனா, நான் உடல் ரீதியாவே தொடர்புடைய எல்லாத்துக்கும் நான் பார்த்துட்டு, எல்லா அனுபவத்தையும் நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைப்பேன், எனக்கு உடல் மேல ஒரு வெறுப்பு வந்துரும். இல்ல அப்படின்னு வந்துருவேன். அடுத்து மன சம்பந்தமா என்னென்ன இருக்குதோ அது பூரா அனுபவிப்பேன். அடுத்து அதுவும் நான் இல்ல அப்படின்னு வந்துட்டு, நான் முழு ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு இத நம்மள சுத்தி இருக்கிறவங்களும், நம்மளுடைய செயல்களும் நம்மள வந்து அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போறதுக்கு பயன்படக்கூடியவங்களா தான் அது எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த இதுக்கு முக்கியமா நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணக்கூடியது, இது எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த ஆழ்நிலைக்கு நம்ம தியானத்துல இன்னும் ஆழ்நிலைக்கு நம்ம போகணும்னா, நம்ம முழுசா என்ன பண்ணணும்னா 100க்கு 100% நம்பணும். என்ன நம்பணும்னு பார்த்தா, நான் இறைவன் தான். அந்த இறைவன் தான் நானா வந்திருக்கிறேன். நான் தான் இறைவனா இருக்கிறேன். அதே மாரி நான் மட்டும் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற அதே சைத்தன்யம், அன்பு, ஆனந்தம் தான் மத்தவங்க எல்லாரிடமும் இருக்குது. எனக்கு ஏற்பட்ட அதே வலி தான் அவங்களுக்கும் இருக்குது. எனக்கு இருக்கிற அதே மகிழ்ச்சி தான் அவங்களுக்கும் இருக்கிறது. அவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரிவினையும் இல்ல. எல்லாரும் ஒண்ணே தான். அப்படிங்கிற உண்மைய வந்து நமக்கு 100க்கு 100% புரிதல் வந்து, நம்ம திரும்ப திரும்ப நான் ஒரு பரமாத்மா. அந்த பரமாத்மா நிலையிலிருந்து அவருடைய நான் கலக்கக்கூடிய முயற்சியில தான் நான் இருக்கிறேன். அத தவிர என்னுடைய எந்த இடத்துலயும் நான் வந்து சிதறி போகக்கூடிய அளவுல நான் மனமாவோ, உடலாவோ இல்ல. அப்படிங்கிறதுல நம்ம வந்து முழு சதவீதமா 100க்கு 100 பூரணமா நம்ம நம்புனா தான், இது எல்லாமே அடுத்தடுத்து நமக்குள்ள தொடர்ந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயும் பிரச்சனையில எங்க நம்ம எடுத்தோனே எந்த இடத்துல வரோம்ன்னு பார்த்தோம்னா, இன்னொருத்தருக்கு நமக்கும் நம்மளே ஒரு ஒத்து வராம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஏற்றுக்கொள்ளுதல். அதுல தான் நம்ம அக்செப்டன்ஸ் நமக்குள்ள எவ்வளோ அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மை மட்டும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள ஒரு 90% பிரச்சனைகளே நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு போயிரும். இப்ப நம்ம சீதை வந்து அங்க ஸ்ரீலங்கால போய் இருக்கும்போது, அவங்க வந்து எந்த பதட்டமோ, இதுவோ இல்ல. அந்த பதட்டத்துல இருந்திருந்தாலும், அவங்களால துக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அவங்களுக்குள்ள பயணப்படுறாங்க. உள்நிலைக்குள்ள ஆழ்நிலையா போறாங்க. அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் ஒண்ணு வந்துருது. ஓகே, இந்த இடத்துல நம்ம இங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்குள்ள போறாங்க, தியானம் பண்றாங்க. அதுக்கு சாதகமான சூழ்நிலை எல்லாமே வருது. அவங்க சுபீட்சமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த ஏற்றுக்கொள்ளுதல் ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப இன்னொருத்தரோட வந்து எனக்குள்ள முரண் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, அவர என்னால் எதனால முரண் வருதுன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எனக்குள்ள இல்லை. அதனால தான் அவரும் எனக்கும் முரண் வருது. இதே மாரியே தான் நம்ம அத்தன பேருக்குள்ளயும் என்ன பண்றோம்னா, ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ள இல்லாததுனால தான் ஒரு முதல் பிரச்சனை நமக்கு வருது.
எவ்வளவு அளவுக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது எனக்குள்ள வருதோ அவ்வளோ அளவுக்கு என்னுடைய ஆன்மா விழிப்புணர்வு அடையும். அதை வந்து நம்ம 100% புரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்மள வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நான் இவங்களோட முரண்பட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள தன்மை எனக்குள்ள இருந்திருந்ததுன்னா அவங்களோட எனக்கு ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கே புரிய வரும். அடுத்து பார்த்தா முன்முடிவு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலும் இந்த இடத்துலயும் நமக்கு வந்து மாட்டியிருப்போம். நிறைய இடத்துல இதுல மாட்டிருப்போம். நாமளா பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் சின்ன வயசுல நம்ம அவங்கள பார்த்து வந்திருப்போம். அவங்க நமக்கு அன்னையோட சிரிச்சிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு கடலை மிட்டாய் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு 10 வருஷம் நம்ம அவங்கள கழிச்சு நம்ம பார்க்கறோம்னா, நம்ம மைண்ட்ல என்ன பதிவு பண்ணியிருப்போம்னு பார்த்தா, அவன் நல்லவன், எனக்கு இதை வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம். அவனுக்கு ஒரு உதவி வந்தோடனே திடீர்னு நம்ம ஒரு 50,000 60,000 எடுத்து அவனுக்கு கொடுத்துருப்போம். அவன் ஏமாத்திட்டு போயிருப்பான். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏற்கனவே முன்முடிவு பண்ணிட்டோம். அன்னைக்கு எனக்கு அவன் உதவனா நல்லவன் அப்படிங்கிற பதிவு நம்ம பதிவு வச்சதுனால, அடுத்த வாட்டி இவ்வளவு நாள் கேப்ல அவன் எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாது. அவன் அப்படியே மாறி இருந்திருக்கிறான். அதனால நம்ம குடுத்துட்டு, அவன் மேலேயே தப்பு சொல்லிட்டு இருக்கிறோம். இது என்ன காரணம்னு பார்த்தா, நாம தான் முன்முடிவு நெறைய எடுத்து வச்சிருக்கிறோம். இதே மாரி சின்ன சின்னதா, இதே மாரி நல்ல கெட்டது பார்த்தாலும் இப்படி எடுத்திருப்போம். நல்லவங்கள வந்து கெட்டவங்களாவும் நெனைச்சிருப்போம். அதே மாரி ஒருத்தர் நம்மள வருவாங்க. வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் அப்படின்னு சொல்லி நாமளே ஜட்ஜ்மெண்ட் எடுத்துருவோம். இப்படிதான், இப்படிதான், இப்படிதான்னு சொல்லி இந்த முன்முடிவுகள்லயே நம்ம சிக்கி சிக்கி அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறந்துருவோம். இப்போ ஒரு நண்பர் என்ன வந்து இவர் ஏமாத்திட்டாரு. முதல்ல ஒரு சந்திச்சவர் ஏமாத்திட்டாருன்னா, அடுத்த ஒருத்தர பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இவரும் ஏமாத்திருவாரோ அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே நான் பார்ப்பேன். அவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு நல்ல குணமோ எதுவுமே எனக்கு வராது. அவருக்கும் எனக்கும் உண்டான தொடர்பை யார் கட் பண்றாங்கன்னா, நானே தான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல முன்முடிவு அப்படிங்கிறது பார்த்தா, அந்த இடத்துல பிரச்சனை ஆயிருது. இப்ப முன்முடிவுல பார்த்தா நம்ம வந்து சீதை, ராமர், ராவணர் இவங்க எல்லாத்துக்குள்ள நம்ம என்ன நினைப்போம்னு பார்த்தா, இந்த கதைக்குள்ள எல்லாம் நம்ம போகும்போது, வில்லனா யார் தெரிவார்னா ராவணர் தெரிவாரு. சீதையும் இவங்களும் பார்த்தா நல்லவங்களா நமக்கு தெரிவாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா, மனசு அப்படிங்கிற இடத்துல நம்ம லாக் ஆனதுனாலதான், இவங்க வந்து நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அவங்களுக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நாம வந்து ஒரு டிராமா ஸ்கூல்ல வந்து நம்ம ஒரு டிராமாலாம் போட்டிருப்போம். இப்ப வந்து ஏற்கனவே நான் வந்து ராமர், இன்னொருத்தர் வந்து சீதையா ஒண்ணு போடுறாங்க, இன்னொருத்தர் ராவணரா நிகழ்ச்சி நடத்துறாங்க பண்ணும்போது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க எல்லாம் டிராமா தான் ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதே இந்த டிராமாக்கு எங்கள பத்தி யாருக்குமே தெரியாம புதுசா ஒருத்தர் வராங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க நல்லவங்க, கெட்டவங்க இப்படிங்கிற மாரி வச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு இது டிராமா தான். இதுங்கிறது நமக்கு வந்து இது புரிதல் வரக்கூடியதா இருக்குது. அதுலயும் இந்த இதுல என்ன அது நமக்கு சொல்ல வராங்க, இந்த கதை மூலியமாவோ, ஒண்ணு நடத்துறது மூலம் என்ன வராங்களோ, நமக்கு உண்டான லெசன் என்ன? அதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இந்த ராவணங்கிறவன் வந்து என்ன வெளியில அவர் மட்டும் தானே இருக்கிறாருன்னு பார்த்தா, நமக்குள்ள 1000 1000 ராவணர்கள், 10 தல ராவணன் இல்ல, 10,000 தல ராவணர்கள் வந்து எங்க இருக்கிறாங்கன்னா, நமக்குள்ள தான் இருக்கிறாங்க. அத வந்து நாம தான் விழிப்புணர்வா நம்ம பார்த்து ஒவ்வொரு தலையா நம்ம அகற்றணும். அகற்றும் போதுதான் அந்த ராமர்ங்கிற நிலைக்கோ, அந்த சீதைங்கிற நிலைக்கோ நம்மளால முன்னேற முடியும். ஏன் அது அந்த நிலைக்கு நம்ம முன்னேறணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அளவுல இருந்து இந்த சின்ன சின்ன அனுபவங்கள்ல இருந்து நம்ம பெறக்கூடிய ஆனந்தத்திலயும் நம்ம சிக்கிரக்கூடாது. எனக்கு பேரானந்தம் வேணும் அப்படிங்கிற நிலைக்கு நான் போகணும்னாவே, நான் இந்த ப்ராசஸ் வழிமுறையில தான் என்னால கொண்டு போக முடியும். இப்ப நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்? எல்லையற்ற ஆனந்தமா இருந்தோம். நமக்கு எது காரணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சான்னு பார்த்தா, நமக்கு எந்த ஒரு காரணமுமே தேவைப்படல. நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம். நமக்கு பார்க்கறதெல்லாம் குதூகலமா இருந்தது. ஒவ்வொன்னுமே நம்ம கொண்டாட்டமா பண்ணோம். ஒரு பேப்பர் கிழிக்கிற சத்தமாகட்டும், ஒரு கிளுகிளுப்பை ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன ஹாஹா, ஹூஹூ, ஹை ஹை ஏதேதோ எல்லாம் நம்மள பார்த்து பேசுவாங்க. பேர் வச்சிருக்க மாட்டாங்க. என்னென்னமோ பேசுவாங்க. நாமளும் என்னென்னமோ உளறுவோம். ஆனா நம்ம சிரிச்ச முகமாவே இருப்போம். அப்ப நமக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அந்த ஆனந்தம் தான் நமக்குள்ள இருந்துச்சு. எப்ப வந்து மனம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ள வர ஆரம்பிச்சதோ, அப்பதான் நாம வந்து இயல்பான நிலைய விட்டுட்டு, அந்த ஆனந்தங்கிற நிலைய விட்டுட்டு, போட்டி, பொறாமை, கோபம், வஞ்சகம் இது மாரி நிலைக்குள்ள நம்ம வரோம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி, நான் மறுபடியும் என்னுடைய குழந்தைத்தன்மையான அந்த பேரானந்தத்துக்கு நுழைவதற்கு நான் என்ன செய்யணும்னு பார்த்தா, தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நாம தேவையில்லாம சேர்த்து வைத்திருக்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எண்ணற்றன இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம காலி பண்ணணும். இதனால என்னன்னா, நமக்குள்ள அகங்காரம் வந்து 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 நான் உள்ளுக்குள்ள அகம் எனக்கூடிய இருளை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். எப்ப நான் எனக்குள்ள இருக்கிற அந்த அகத்தை எடுத்து நான் வெளில போடுறேனோ, எனக்கு இல்ல அப்படிங்கிறது அளவுக்கு நான் வரணும். அப்பதான் நான் வந்து அந்த சூனியத்தோட, அந்த வெறுமைத்தன்மையோட என்னால போக முடியும். இப்ப நம்மளுடைய தேவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சுயநலமாவே தான் இருக்கு. எனக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் நான் செஞ்சுக்கிறேன். அப்படி இல்லாம இந்த என்னுடைய தேவை வந்து
எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த பூமிக்கு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்குதா? இது வந்து என்னுடைய ஆன்ம நிலையிலிருந்து நான் அந்த தேவைய நான் யோசிக்கிறேனா? மனசுல இருந்து யோசிக்கிறேனா? உடல் நிலையிலிருந்து யோசிக்கிறேனா? அப்படிங்கிற நம்மளுடைய தேவைகள் என்ன ஏதுன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணும்போது, இந்த பூமிக்கும் உண்டானதாவும், மற்றவர்களுக்கு உண்டானதாவும் இருக்கும்போது, அது இயல்பில சீக்கிரமாவே நடக்கக்கூடியதாவும் இருக்கும். அது வெற்றி தரக்கூடியதாவும் இருக்கும். ஆனா நம்மளுடைய இன்றைய இருக்கக்கூடிய தேவைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்மளுடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் அது வந்து வெற்றி அடையாம போகுது. அடுத்து இந்த ஆனந்தங்கிறதுலயே பார்த்தோம்னா, நம்ம சின்ன சின்னதா நெனச்சுக்கிட்டு, இப்ப சின்னதா இன்னைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுறோம்னா, இதுதான் என்னுடைய பேரானந்தம்னு நெனச்சு நம்ம அதோடயே இருந்துர்றோம். ஆனா அப்படி இல்லாம, இத விட எல்லையற்ற ஒரு பேரானந்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி சின்ன சின்ன மகிழ்ச்சியிலயும் நம்ம 100க்கு 100% அதுல இன்வால்வ்மென்ட்டா நம்ம இருந்து பூரணமா நம்ம வந்து அனுபவிக்கணும். அந்த பூரணமா அனுபவிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நாம வந்து அந்த மனசுங்கிற இடத்துல இருந்து சரீரம், உடம்புங்கிற அளவுல நம்ம கரைய தொடங்குறோம். நமக்கே அது தெரியறதில்ல. இப்ப நாமெல்லாம் வந்து சின்ன வயசுல ஐஸ் குச்சி சாப்பிட்டுருப்போம். அந்த ஐஸ் சாப்பிடும்போது நமக்கு அப்படியே கண்ண மூடி அப்படியே ரசிச்சு அப்படியே சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த இடத்துல மனசுங்கிறதே இல்லாம போயிருது. இப்ப பொதுவா நமக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம், இந்த 96 தத்துவங்கள்ல வரும்போது, இந்த பஞ்சகேசங்கள் அது மாரிலாம் வருது. ஞானேந்திரியங்கள் அதெல்லாம் வருது. அதுல பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் விட்டு விலகணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி அதுலருந்து விலக முடியாது நம்மளால. நம்ம உடம்ப விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. உடம்ப நம்ம ஆதாரமா வச்சு தான் அந்த இறைநிலைக்கு நம்ம போக போறோம். அதே மாரி இந்த உடம்ப வச்சு இப்ப நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்கிறேன்னா, அந்த 100க்கு 100% அந்த பாட்டுலயே நான் கரைஞ்சு போயிரணும். நான் இன்னைக்கு பேசுறேன்னா, என் கவனத்துல இந்த பேச்ச தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. இப்ப நான் சாப்பிடுறேன்னா, அந்த சாப்பிடும் செயல் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும். இப்போ ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து சாப்பிடணும்னு நெனைப்போம். ஆனா சாப்பிட உட்காரும்போது, சாப்பிடுறேங்கிற உணர்வு இல்லாம வெவ்வேறைய தான் நம்ம நெனைச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாரியே தான் நம்ம எந்த செயல் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணம் எங்க இருந்து வந்தாலும் சரி, நாம அத எல்லாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும். இந்த எண்ணம் வந்து எங்க இருந்து வந்திருக்குது? இந்த செயல் நான் வந்து எதுக்காக செய்ய போறேன்? இது வந்து என்னுடைய உடல்ல இருந்து வருதா? மனதுக்கு தேவையா? ஆத்மால இருந்து வருதா? அப்படிங்கிறத ஒவ்வொன்னையுமே நாம ஆராய்ச்சியும் பண்ணணும். அதே மாரி 100க்கு 100% அத அனுபவிக்கவும் செய்யணும். இப்ப நான் எழுதக்கூடியவனா இருக்கும்போது, எனக்கு எதுவுமே இருக்காது. அந்த பேனா, அந்த எழுத்து, அந்த காகிதம் இது மட்டும் தான் எனக்கு இருக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொன்னுலயும் நம்மள பழக்கப்படுத்தி வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த இடத்துல மனம் என்பது வந்து வேலை செய்யாம, நான் வந்து மனத்துக்கு அடுத்த நிலையான அந்த சரீரம், உடம்பு அப்படிங்கிற நிலைக்கு நான் போகக்கூடியவனா இருப்பேன். இது நாள்பட நான் செய்ய வந்தும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, நான் வந்து அந்த மனம்ங்கிற நிலையிலிருந்து சரீரங்கிற நிலைக்கு நான் போறேன். சரீரங்கிற நிலையிலிருந்து நான் ஆன்மாக்குன்னு நான் போவேன். இந்த ஆன்மாங்கிற நிலைக்கு நான் போனதுக்கு அப்புறம், எல்லாமே இந்த சூன்யம், வெற்றிடம், இந்த பரமானந்தம், பேரானந்த நிலைக்கு என்ன கொண்டு போகுது. இப்ப நாம வந்து மனத வந்து நம்ம ஒரு சாதாரணமாவும் நினைச்சுக்க கூடாது. அது எல்லையற்ற அதுதான் நம்ம குடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை, இறைவனுடைய கொடை என்னன்னு பார்த்தா மனம் தான். ஆனா மனத வந்து நம்ம வந்து ரொம்ப தாழ்வு நிலை, மனம் ஒரு குரங்கு அப்படியே சொல்லி, சொல்லி நம்ம அத இறக்கி வச்சுட்டோம். அத வந்து ஒரு உயர்வானதுக்கு நம்மள பயன்படுத்தணும். அந்த மனத நம்ம எத நினைச்சு நமக்கு கீழ்நிலைக்கு நம்மள கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சோமோ, அதையவே நம்ம பயன்படுத்தி தான் நம்ம உயர்நிலைக்கு கொண்டு போகணும். இப்ப ஏணிக்கு நடுவுல நம்ம இருக்கிறோம். அந்த மனசுங்கிறது ஏணி மாரி இருக்குது. அத வச்சு நம்ம கீழயும் இறங்கி வரலாம். அத வச்சு நம்ம மேலேயும் முன்னேறியும் போலாம். அது எப்படி பண்றோங்கிறது நம்மளுடைய தப்பு இதுல தான் இருக்குதே தவிர, அந்த ஏணியோட இதுல வந்து அது தப்புங்கிறது கிடையாது. அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு கவலை ஒண்ணு வருது அப்படின்னு நமக்குள்ள ஒண்ணு வருது. இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவருக்கு நம்ம துன்பம் வருது. அது வந்து நம்மளையும் பாதிக்குது. அப்படி ஏன் பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னா, எனக்குள்ள எண்ணற்ற துன்பங்கள், கவலைகள் எல்லாமே இரும்பு மாரி அந்த இடத்துல பதிஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ளேயே எனக்குள்ளேயே அதிகமா நான் வந்து அந்த இரும்பு துண்டுகளா நெறைய நெறைய ஒரு குவியலா வச்சிருக்கிறேன். அந்த இன்னொரு இடத்துல வெளி செயல்ல வந்து இன்னொரு நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்கு எதுக்கோ ஒருத்துல ஒரு துன்பம் வரும்போது, அந்த என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய துன்பம் வந்து என்ன பாதிக்கல. ஆனா என்னுடைய துன்பம் தான் வந்து வெளிய வருது. ஒரு காந்தமாட்டம். இப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சி வந்து ஒரு காந்தமாட்டம் இருந்து, எனக்குள்ள இருக்கிற இரும்ப எல்லாம் ஈர்த்து வெளிய தள்ளுது. ஓ! என்னாட்டம் தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நமக்கு அப்படிங்கிற நிலைக்கு தான் நமக்கு வந்து உள்ள இருக்கிற பதிவுகள் தான் வெளியில வருதே தவிர, அவங்களுடைய தனிப்பட்ட கவலைக்காக நாம வந்து கவலைப்படுறது இல்ல. நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் தான் வெளியில வருது. அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிருக்கணும். இதே வந்து நம்ம தியானம் பண்ணக்கூடிய அளவுல இருந்து, இப்ப நம்ம மேல்நிலை அடைஞ்சு ஆன்மா அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகும்போது எப்படி இருப்போம்ன்னு பார்த்தா, அவங்களுடைய துயரம் வந்து நம்மள பாதிக்காது. ஏன்னா, நமக்குள்ள அந்த கவலை அப்படிங்கிற எந்த ஒரு இரும்பு சாமானமும் எதுவும் இல்லாதனால, நமக்குள்ள அந்த காந்தம் ஈர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா, நமக்குள்ள எப்படி இருக்கிறோம்னு பார்த்தா, நம்ம அன்பு அப்படிங்கிற சூழப்பட்டிருக்கிறதுனால,
நம்மளுடைய நம்ம போய் நின்னாவே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவங்க புதையும் கவலையில தான் இருந்தாங்க. நாமளும் கவலையிலேயே இருந்தோம். அப்படிதான் போச்சு. ஆனா, இப்போ நாம வந்து தியானம்லாம் செய்யக்கூடிய அளவுல இருந்து, நாம வந்து ஆன்மாங்கிற நிலைக்கு நம்ம போகும்போது, அவங்களுக்கு வந்து நம்மள பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம்லாம் போயிரும். இப்ப அப்பாவே இறந்துட்டாருன்னா, நம்ம போய் நின்னு இருக்கிறோம் அந்த இடத்துலன்னா, எங்க அப்பாவே நீங்க தாங்க. எங்க அப்பா இல்லாத உணர்வே எனக்கு இல்ல. நீங்க தான் எங்களுடைய அப்பாவா தெரியிறீங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நம்ம துக்கத்தையுமே ஆனந்தமா செய்யக்கூடிய அளவுக்கு மாறுதல் தந்துரும். அது எது மாறுதல் தருதுன்னா, இந்த தியானம் தான் நமக்குள்ள தருது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது, இப்ப வந்து இந்த ஆன்மா, அடுத்து வந்து இந்த சூன்யம், உடல் இத 3ம் பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்ப வந்து நம்மளுடைய ஆன்மாங்கிறது வந்து ஒரு கடல் அளவுக்கு பெருசா இருக்கு. அடுத்து என்னுடைய உடல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு குளம் அளவுக்கு சின்னதா. கடல் எங்க இருக்கு? குளம் எங்க இருக்கு? இதிலேயே மனசுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குளத்துக்குள்ள மிதந்து கொண்டு இருக்கிற பனிக்கட்டி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் 3. இப்ப வந்து கடலா இருக்குது வந்து ஆன்மா. குளமா இருக்கிறது வந்து நம்மளுடைய உடல். அந்த உடலுக்குள்ள என்ன இருக்குது? மனசு. அந்த மனசு எவ்வளவா இருக்குது? அதுல மிதந்துகிட்டு இருக்கிற சின்ன பனிக்கட்டியா தான் இருக்குது. ஆனா, அதிலயும் இந்த பனிக்கட்டி எப்படி இருக்கு? மேல வந்து கொஞ்சமா தெரியுது. கீழ வந்து அதிகமா இருக்கு. இந்த கொஞ்ச பகுதி வெளியில தெரியக்கூடிய கொஞ்சமா இருக்கிற பகுதியான மனசுங்கிறதுல தான் நம்ம சிக்கி, 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 சிக்கி நம்ம முழு ஜென்மத்தையுமே அதுல இழந்துடுறோம். அப்படி இல்லாம நாம வந்து அதுல இருந்து அடுத்த நிலையான குளத்துக்கு நம்ம போணும். குளத்துல இருந்து அடுத்தான நம்ம கடலுக்கு போகணும். அப்படிங்கிறத நமக்கு புரிதல் வேணும். இப்ப இதையவே வந்து நம்ம பஞ்சபூதங்களோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா, கீழ்நிலையா இருக்கக்கூடியது நிலம், பூமி. மேல இருக்கக்கூடியது ஆகாயம். இடைப்பட்டதுல தான் காற்று, நீர், நிலம் இது எல்லாமே இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து உடல்ங்கிற சரீரமும், இந்த பூமிங்கிற நிலையில இருந்து, எப்படி நாம வந்து இப்ப பனிக்கட்டியா இருந்து கடலுக்கு நம்ம போறோமோ, அதே மாரி நம்ம எப்ப நிலத்துல இருந்து நம்ம அந்த ஆகாயம் அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம போகணும்னா, நாம தினசரி தியானம் பண்ணி அத வந்து நம்ம மாத்தணும். இப்ப வந்து ஸ்தூலமா இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் வந்து ஸ்தூலமான சரீரத்துல இருந்து அந்த கேஸ் இப்ப இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திடப்பொருளா ஒண்ணு இருக்கும். இத இன்னொரு ஆங்கிள்ல சொல்லும்போதுன்னா, நம்ம வந்து கெட்டியா, திடத்தன்மையா இருப்போம். அடுத்து திரவமா மாறுவோம். அடுத்து கேஸ். இது மாரி மாறுது. இப்ப வந்து நிலமா இருக்கக்கூடியது ஒரு வாயு தன்மையா மாறும்போது, இந்த வாயு தன்மை என்ன வருது? நாம சுவாசிக்கிற காற்றா தான் வருது. இப்ப நாம வந்து நம்ம வெயிட்டே தூக்க முடியாத அளவுக்கு நம்ம பருமனா அப்படி இருக்கிறோம். ஆனா நம்ம உடம்பு லேசாச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாரி நம்மளுடைய பருமனானது சூட்சுமமான தன்மைக்கு மாறும்போது, நாம வந்து அந்த வெற்றிட தன்மை, சூனிய தன்மைக்கு நம்ம மாறுவோம். அப்போ வந்து நமக்குள்ள இந்த பூமியில் நடக்கக்கூடியது எதுவுமே பாதிக்கப்படாம, நமக்குள்ள எப்பயுமே அந்த நிகழ்ச்சி நிரந்தரமா எப்படியுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த பெண்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன வருதுன்னா, முழுமைத்தன்மை. எங்கெங்கெல்லாம் ஒரு முழுமை, அது வந்து இன்னும் ஒரு வட்டமா வச்சுக்கலாம். இப்ப சூரியன் இருக்குதுன்னா, அது வந்து பெண் தன்மை தான். அது சூரியன்கிறது அந்த வெப்பம், ஆண் அப்படி வரல. முழுசா எங்க இருக்குதோ, வட்டமா என்னென்னலாம் இருக்குதோ, அது எல்லாமே பெண் தன்மை தான். அந்த வட்டத்தன்மை இல்லாம வேற சதுரம், செவ்வகம் இது மாரிலாம் மாறி, மாறி இருக்குதுன்னா, அது எல்லாமே ஆண் தன்மை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது வந்து ஒரு புரிதலுக்காக தானே தவிர 2மே ஒண்ணுதான். 2க்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல்கள் வந்து சமமே தான். ஆனா, அந்த பெண்ணுக்குள்ள அடக்கி, அடக்கி வச்சப்பட்டு ஒரு வெளிப்பட முடியாம அத அடக்கி வச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஆண் தன்மையான அதீத சக்தி வெளிப்பட்டு இப்ப வந்து சக்தி வந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு அமைதியா இருக்கும். ஆனா, உள்ள அடக்கி, அடக்கி வச்சு ஒரு அரக்கம் வந்து அந்த சக்திய தூண்டும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பேரழிவா மாறுது. இப்ப வந்து இயற்கை அமைதியா இருக்குது. அந்த சுனாமின்னு ஒண்ணு வந்து அடுத்து ஒரு பேரழிவு ஏற்படும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சக்தி ஸ்திரீ நிலைமை வந்து எப்ப ஆகுதுன்னா, அப்போ புருஷ நிலைக்கு, ஆண்கள் நிலைக்கு வந்து அது மாறுது. ஆனா, அந்த ஆண் நிலையிலேயே மறுபடியும் இருக்காம, மறுபடியும் அது பெண் தன்மை நமக்கு மாறிரும். இதனால தான் நம்மளால வந்து நிரந்தரமா எந்த ஒரு உணர்வுலயும் இல்லாம, நம்ம நிரந்தரமா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுலயும் நம்ம போக மாட்டோம். ஒரு மகிழ்ச்சியிலயும் போமாட்டோம். 2க்கும் நடுவுல மாறி, மாறி தான் நம்ம வந்துகிட்டே இருப்போம். இத நாம வந்து என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம வந்து அதிகமான இன்பத்திலேயேவும் நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. அதிக துன்பத்திலயும் போயிட்டு இருக்கக்கூடாது. சிக்கி, சிக்கி மாறி, மாறி இதுல வராம, நமக்குள்ள வந்து ஒரு சமநிலையான அளவுல நம்ம வரணும். இந்த சமநிலைக்கெல்லாம் வரும்போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, என்னுடைய குடும்பம் அத சார்ந்தது மட்டும் தான் இருக்குது. ஒரு எல்லை நம்ம வந்து ஒரு எல்லைக்குள்ள தான் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த எல்லைய மீறி நான் வெளில போறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான், அந்த நானும் அந்த கடவுள் ஆகக்கூடியதான இருக்கணும்.
இது எப்படின்னு பார்த்தா, நான் எனக்கு வந்து எங்க அம்மாவ மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கும். எங்க அம்மாக்குள்ள மட்டும் தான் நான் பாசமா இருப்பேன். என் மனைவி, என் குழந்தை. இது மாரி எனக்குள்ள ஒரு எல்லையிட்டு தான் நான் இருந்திருக்கிறேன். அந்த எல்லைய விட்டு நான் எப்படி வெளில போகணும்? இந்த எல்லையே இல்லாம எனக்குள்ள அந்த அன்புங்கிற தன்மை எனக்குள்ள எப்படி இருக்கணும்னு பார்த்தா, இந்த முழு பிரபஞ்சமும் நான் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வரும்போது தான், என்னுடைய அன்புங்கிற அந்த எல்லை வந்து விரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த தியானம் தான் பயன்படக்கூடியதா இருக்கும். இந்த ஒவ்வொரு செயல், இந்த அனுபூதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு இன்னைக்கு நான் வந்து ஒருத்தர் மேல கருணையா இருக்கிறேன், ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறேன், இன்னைக்கு ஒருத்தர பாராட்டுறேன், இன்னொருத்தர நன்றி உணர்வா நான் இருக்கிறேன். இது மாரி ஒவ்வொரு செயல்களும் அனுபூதி தான். அனுபூதினா உணர்வு. இந்த உணர்வு வந்து பாசிட்டிவ் நல்லதா தான் இருக்குது. ஆனா, இந்த நல்ல உணர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அப்படிங்கிற அன்புங்கிறது பாசிட்டிவ் தான் வச்சுக்கலாம். இப்ப வந்து பகை அப்படிங்கிறது நெகட்டிவ். ஆனா பாசிட்டிவா இருந்தாலும், அதுக்குள்ள ஒரு எல்லையிட்டு போட்டிருந்தேன்னா, அது வந்து ஃபெயிலியர் தான் எனக்கு தரும். நான் அன்பு தான் பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற கணக்கு இங்க கிடையாது. அந்த அன்புங்கிறது எல்லை இருக்கா? எல்லை இல்லையா? நான் எனக்குள்ள மட்டுமா? இது எல்லாருக்கும் பொதுவா இருக்குதா? அப்படின்னு பார்க்கும்போது தான், அதுக்குண்டான சக்சஸ் நமக்கு கிடைக்கும். நாம வந்து இறைநிலைக்கு அந்த இறைநிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதுக்குள்ள எந்த ஒரு பேதமும் கிடையாது. அதுக்கு வந்து இப்ப பாபாஜி, இங்க வந்து ஜெயந்தி அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது வந்து எல்லாரையும் ஒண்ணா தான் பாக்குது. அதே தன்மையில தான் நாமளும் ஒண்ணா தான் போகக்கூடிய அளவுக்கு நம்ம வரணும். அது ஒண்ணா வர்ற நிலைக்கு எது நம்மள கொண்டு போகுதுன்னா, தியானம் பண்றோம். அது வந்து அந்த நம்மள சூனியத்துக்கு கொண்டு போகுது. இப்ப இந்த பெண் தன்மை எப்படி வருதுன்னு பார்த்தா, இந்த பெண்ணுங்கிறது வந்து அன்பு வந்து பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு வந்து பரவி இருக்கணும். இப்ப வீட்டுக்கு என்னான்னு பார்த்தீங்களா, அப்ப பழைய வீடுலாம் பார்த்தா நமக்குள்ள வந்து ஒரு ஆகாயத்தன்மை வந்து வீட்டுக்குள்ள வரும். இப்ப வந்து மொதல்லாம் பார்த்தோம்னா, நடு வீட்ல வந்து ஒரு வெளிய ஸ்பேஸ் மாரி இருக்கும். அத சுத்தி தான் கட்டடம் கட்டியிருப்பாங்க. நம்ம அந்த ஆகாயத்தன்மை நேரடியா வீட்டுக்குள்ள வர்ற மாரி இருக்கும். அந்த வரக்கூடிய அந்த ஆகாயத்தன்மை தான் பெண்மை. இப்ப நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு மதிச்சு, அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து, அவங்கள ஒரு உயர்வா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல சுத்தி இருக்கிற அனைவரும் நிம்மதியா இருக்க முடியும். ஆனா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியே அவங்கள வந்து அடிமைத்தனம் படுத்தி, அப்படி வேற மாரி கொண்டு போயிட்டோம். அப்படி இல்லாம, நாம வந்து முழு அளவுக்கு இறைவன கொண்டு போய் நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிட்டு, நம்ம அங்க அம்மன வழிபட்டுட்டு, இங்க வந்து வீட்ல இருக்கிற பெண்கள மதிக்காம இருக்கிறோம்னா, நமக்கு வந்து விழிப்புணர்வுங்கிறதே சுத்தமா இல்லன்னு அர்த்தம். அங்க இருக்கிற அம்மனே தான் இங்க வந்து நடமாடிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்ல வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்கன்னா, நம்ம வீட்ல 3 தெய்வங்கள் இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு வரணும். அவங்களுக்கு உண்டான மரியாதை என்னவோ அத குடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது பாதுகாப்பு உணர்வுக்கும் நமக்கு என்ன பண்ண முடியுது, அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னவோ நம்ம அத செஞ்சோம்னா தான் நம்மளுடைய முன்னேற்றமும் இது நடக்கும். இதே மாரி நான் வந்து பொதுவா ஒரு ஆண்கள் வீட்ல வந்து தியானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அந்த வீட்டு சூழ்நிலை அவ்வளோ சீக்கிரத்தில மாறாது. ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு பார்த்தா, அதே ஒரு பெண் ஒரு இடத்துல தியானம் பண்ணும்போது, அந்த குடும்ப சூழ்நிலையில வந்து 1 மாசம், 2 மாசத்திலேயே மாறிரும். ஏன்னா, அந்த பெண் ஏற்கனவே தெய்வமா தான் இருக்கா. அந்த தெய்வமா இருக்கிறவளே அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது, அந்த வீடும் சரி, அந்த வீட்ட சுத்தி இருக்கிற நபர்களும் சரி, அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சம், சமுதாயம் எல்லாமே மாறக்கூடிய தன்மையில இருக்குது. அந்த முழுமையான இருக்கக்கூடியவங்களா இந்த பெண்கள் இருக்கிறதுனால, அந்த பெண்கள வழிபடக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வரணும். இப்ப பெண்களுக்கு பெண்களா போட்டியா இருக்கிறவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கணும். ஆண்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமையா வரும். இப்ப வந்து அந்த ஆன்ம அனுபூதியில பார்த்தா, இந்த பயம், சந்தேகம் அது மாரி இந்த நெகட்டிவ் இதெல்லாம் வரும்போது என்ன வருது அப்படிங்கிற மாரி பார்த்தா, இப்ப வந்து பெண்களுக்கு தன்னால ஒரு மாமியார கண்டா பயம், ஒரு கணவன கண்டா பயம், குழந்தைகள கண்டா பயம், இந்த சமுதாயம் என்னமோ சொல்லுமோ ஒரு பயம். இது மாரி நாள்பட நாள்பட நமக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த உணர்வுகள்லாம் என்ன வருதுன்னா, வெளிப்படுத்தவே முடியல. அந்த வெளிப்படுத்த முடியாம உள்ளேயே இருக்கிறதுனால, அது நாள்பட நாள்பட ஒரு நோயா உருவாகுது. அந்த நோய் தான் இந்த சமுதாயத்துக்கு உண்டான தாக்குதல மறுபடியும் தருது. அத வந்து எடுத்தாவே அந்த பய உணர்வ எடுத்தாவே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி வலி ஒண்ணு வந்திருக்குதுன்னா, அந்த பய உணர்வு இந்த மாமியார், மருமகள், மத்த சமுதாயம் இது மாரி ஒரு உணர்வுகளால தான் அந்த வலி வந்திருக்குது. அந்த பயம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ள இந்த பெண் தியானம் பண்ணும்போது என்ன வரும்னா, அந்த மாமியார் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுகிட்டு, அந்த நிலைக்கு அவங்க அவங்க வந்துருவாங்க. தன்னால அந்த முட்டு வலி எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை இருக்குதோ, மனவேதனை என்ன இருக்குதோ, அது பூராவுமே தன்னால சரியாயிரும். அப்ப என்ன வருதுன்னா, அந்த ஒரு பெண் வந்து அந்த இடத்துல மாறும்போது, தன்னுடைய சக்தி மாறுறதுன்னா என்னன்னா, அவங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது. நாம வந்து எப்பேர்ப்பட்ட ஆளு அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு வந்து தெரிய வருது.
நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நானும் இந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லி, அந்த தியான நிலையில அவங்க போகும்போது, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாற்றம் வரக்கூடிய அளவுல இருக்குது. இதுக்கு வந்து அந்த தியானம் தான் நமக்கு வந்து கை குடுக்கக்கூடிய அளவுல நமக்கு இருக்குது இது. இப்ப வந்து சூனியம் அப்படிங்கிறது பார்த்தா, அந்த எல்லையற்ற தன்மையில இருக்குது. ஆனா நாம வந்து இந்த உடல், மனம் அப்படிங்கிற சொல்லி குறுகி கொண்ட தன்மையில நம்ம இருக்கிறோம். இந்த குறுகி போன தன்மையில இருந்துகிட்டு, நம்பளால அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால முன்னேறவே முடியாது. அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறி போகணும்னாவே, நான் வந்து அந்த எல்லை இல்லாம, எல்லையற்ற தன்மை அப்படிங்கிற புரிதல் எனக்குள்ள வந்ததுனா தான், என்னால அடுத்த நிலைக்கு நான் போக முடியும். அந்த பெண்கள் வந்து சுத்தி சுத்தி நமக்கு எங்க சொல்ல வர்றேன்னு பார்த்தா, அந்த பெண் வந்து ஒரு குழந்தைய வளர்த்தும்போது, அந்த குழந்தைய வந்து அந்த கரு உருவாகுறதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம அந்த மனநிலை தியான மனநிலையில இருந்து அந்த கரு உருவாகி, அது வெளியில வரும்போது தான், அது சமுதாயத்துக்கு உண்டான பேரொளியா அது இருக்கும். அந்த குழந்தைகள் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்ன்னு பார்த்தா, சின்ன சின்னதா நம்ம நமக்கே தெரியறதில்ல. நம்மள யார் என்ன பண்ணாங்களோ இப்ப நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒரு பொருள் கையில பட்டுருச்சு, ஒரு பொம்மையே ஒளிஞ்சுச்சு அந்த குழந்தைக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த பொம்மைய புடிச்சு 2 அடி அடிப்போம். அப்ப அந்த அந்த குழந்தைக்கு நம்ம என்ன மறைமுகமா நம்ம சொல்லிக் குடுத்துருக்கிறோம்ன்னு பார்த்தா, உன்னை யாராவது தொந்தரவு படுத்தினா அடுத்தவன அடி. அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிக் குடுத்துருக்கிறோம். ஆனா நமக்கு அது தெரியறதே இல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா, ஓ! பொம்மைக்கு உன் மேல அடிச்சுருச்சா சாமி? இந்த பொம்மை உன்ன அடிச்சிருச்சா? சரின்னு நம்ம உடனே வந்து பொம்மைய 2 அடி அடிப்போம். உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். இது நமக்கே தெரியாம, இது மாரி எண்ணற்ற பதிவுகள் அந்த குழந்தைக்குள்ள நம்ம விதைச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். அது மாரி 4 வெளியில போகாத, இவங்க ஏதோ பண்ணிப்புடுவாங்க. இவங்க ஏதேதோ சொல்லிருவாங்க. ஸ்கூல்ல போறோம்னா, அங்க வாத்தியாருக்கு பயம். வெளியில போறோமா, பைக்ல போறோமா, அங்க போலீஸ்காரர் இருக்கிறாரா, அவருக்கு உண்டான பயம். இது மாரி சுத்தி, சுத்தி, சுத்தி எல்லாமே பயம், பயம், பயம்ன்னு பதிஞ்சு, நமக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கரப்பான்பூச்சி, ஒரு பல்லிக்கு கூட நம்ம கூட பயப்படக்கூடிய அளவுல, நம்மளுடைய மனசுல வந்து எல்லாருமே பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். நான் தான் இது, நான் தான் இதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா, நாம அந்த இடத்துல இல்லவே இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான மனிதர்கள் தான் நமக்குள்ள பதிஞ்சு இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம தூக்கி போடணும். வெளியில தூக்கி போட்டு, நான் ஒரு ஆத்ம நிலை, எனக்குள்ள எண்ணற்ற ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சு, நான் எப்ப வெளியில வரனோ, அப்பதான் எனக்குள்ள முழு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு எனக்குள்ள அதிகரிக்க, 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 அதிகரிக்க என்ன ஆகும்னா, அந்த சூனிய நிலைக்கு நம்ம போறோம். சூனியங்கிறது வெறுமை, வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்துக்குள்ளேயே நம்ம போகும்போது, நமக்கு எந்த ஒரு செயல் குழந்தைக்கு எப்படி தன்னால சிரிக்குதோ, அதே மாரி நம்ம வந்து தன்னால சிரிச்ச முகமாவே தான் இருப்போம். நமக்குள்ள அந்த மகிழ்ச்சிய தவிர வேற எதுவுமே இருக்காது. பரமானந்த நிலையில மட்டும் தான் இருப்போம். வேற எதுவுமே நம்மள பாதிக்காது. சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களும் நமக்கு என்ன சப்போர்ட்டா இருப்பாங்களோ, அப்படிதான் இருப்பாங்க. நாமளும் அடுத்தவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய நிலையில தான் நம்ம இருப்போம். இது மாரி சின்ன, 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 சின்னதா அனுபவங்கள், ஆனந்தங்கள் எல்லாம் நம்மள சுத்தி நிறைஞ்சு இருக்குது. நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டாடுவதற்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அந்த கொண்டாட்டம் இல்லாம நம்ம வந்து இங்க திண்டாடிட்டே இருக்கிறோம்னு பார்த்தா, நாம வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் சிக்கி, சிக்கி, சிக்கி யார் யாரோ போட்ட கயிறுல பொம்மையா நம்ம ஆடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி வேண்டாம். நான் வந்து சுதந்திரமானவன். எனக்குள்ள ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைய நோக்கி தான் நான் போவேன். அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நம்ம வழி மாறாம, என்னுடைய இலக்கு முழு இலக்கும் ஆன்ம பயணம் தான் அப்படிங்கிறத சொல்லி, அந்த ஆன்ம நிலைக்குள்ளேயும் நான் தக்க வச்சுக்கணும் என்ன. நம்ம அந்த புரிஞ்சா போதாது. அது நம்ம வந்து செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு தியானத்த நம்ம செய்யணும். தினந்தோறும் நம்ம செய்யணும். என்னைக்கா ஒரு நாள் விட்டு விட்டு வந்தாலும், அந்த வந்து இடைவெளி கட்டாயிரும். அப்படி இல்லாம நம்ம தொடர்ந்து செஞ்சு செஞ்சு வரும்போது, அந்த பேரானந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பேரானந்த நிலைக்கு வரக்கூடிய அளவுல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். அது புரியும்போது அந்த சக்தி நிலை வந்து நமக்கு தன்னால ஆற்றல தரும். அந்த ஆற்றல் வந்து இந்த வெற்றிடமான பிரபஞ்சத்துல நம்மள எல்லாருக்குமே தர வைக்கும். இப்ப வந்து எல்லையற்ற இறைவன் வந்து ஏன் எனக்குள்ள சுருங்கி வந்து அவருடைய நிலை இப்ப வந்து பிஎம்மா இருக்கிறவரு இங்க சிஎம் அளவுக்கு சுருங்குறாரு அப்படிங்கிற மாரி ஏன்னு பார்த்தா, நமக்கு உண்டான அனுபவங்களை தர்றதுக்காகவும், நாம வந்து மறுபடியும் யாருங்கிறதுக்காக கற்பிப்பதற்காக தான் அது வந்திருக்குது. அப்பேற்பட்ட நான் வந்து இப்ப நான் உடலோட எடுத்ததுனால நான் சுருங்கி நான் இந்த ஒரு 45 கிலோ, ஒரு 5 1/2 அடி இது மாரி உள்ள சுருங்கி இருக்கிறேன். இதே எனக்கு உடல் இல்லாம போயிருச்சுன்னு அப்படின்னா, நான் என்ன ஆகும்னா, நான் மறுபடியும் எல்லையற்ற அந்த வான அளவுக்கு, பிரபஞ்ச அளவுக்கு நான் விரிஞ்சிருவேன். இப்ப உடல்ங்கிறது ஒண்ணு வந்ததுனால, அந்த வானம் அப்படியே விரிஞ்சிருக்கிறது எல்லாம் சுருங்கி என் உடம்புக்குள்ள வந்துருச்சு. இத நான் எப்ப மறுபடியும் கொடை விரிக்கிற மாரி பெருசா நான் விரிக்கிறேனோ, அப்பதான் ஓ! இதுதான் நானா? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப வந்து அந்த கொடை கம்பி மாரி நம்ம எல்லாம் சுருங்கி உருகி போய் மழை வந்தா எடுத்துக்கிற அளவுல நம்ம இருக்கிறோம். அந்த எல்லையற்ற அந்த ஆற்றல் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது புரியணும்னு பார்த்தா, இந்த தியானம் தான் பயன்படும்.
இந்த தியானம் பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற பெண்களை வந்து அனைவருமே மதிக்க கத்துக்கணும். அந்த பெண்களும் நாம வந்து யார் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிற நிலைய அவங்களும் புரிஞ்சுக்கணும். மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். புரிய வைக்கும்போது அந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த சமுதாயமும், பிரபஞ்சமும் முழு அளவுக்கு மாறும். இது மாற்றம் எல்லாமே நமக்கு நிகழணும்னா, அதுக்கு தியானம் தான் நமக்கு வந்து பயன்படும். இந்த தியானத்த எப்படி முறையா செய்யணும்னு பார்த்தா, அந்த மூச்சு கவனிக்கிறது தான். அந்த மூச்சு கவனிக்கிறது ஏன்னு கவனிக்கும்போது பார்த்தா, அதுதான் நம்மள வந்து அந்த நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வந்து வைக்குது. அந்த உள்மூச்சு, வெளிமூச்சுக்கு 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி தான் அந்த நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்துக்கும் இறைவனுக்கும் தான் தொடர்பு உண்டு. அந்த இறைவனோட தொடர்பு வரணும்னா, நமக்கு அந்த நிகழ்காலம் வேண்டும். அந்த நிகழ்காலத்தோட வேணும்னு பார்த்தா, அந்த இடைவெளி வேணும். அந்த இடைவெளி நம்ம அனுபவிக்கணும்னா, உள்மூச்சு, வெளிமூச்ச கவனிக்கணும். அப்ப தியானம் நமக்கு வருது. இந்த தியானத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள்ல என்னென்ன வருது? எப்படிங்கிறத நம்ம எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த புத்தகங்கள் பயன்படுது. இதையும் மீறி நமக்கு முன்னேறி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி தியானம் பண்ணக்கூடியவங்கள அனுபவங்கள கேட்கும்போது, நம்மள நாமளே சரிப்படுத்தி மேலும் மேலும் நம்ம போகக்கூடிய அளவுல நம்மளோட இது இருக்கு. அதனால தான் இந்த உலகத்திலேயே இந்த சரஸ்வதி வந்து வீணை வாசிக்கக்கூடிய அளவுல இருக்கும்போது, அந்த வீணையில வரக்கூடிய அந்த சப்தம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தா, அன்புங்கிற ஒரே தன்மையில தான் இருக்கு. அந்த அன்புங்கிற தன்மை தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கு. இந்த பெண்ணுடைய தன்மை, பெண்மை இருக்கக்கூடிய அளவுல எவ்வளோ அளவுக்கு அன்பு இருக்கோ, அந்த அன்பு தான் விரிஞ்சு விரிஞ்சு முழு பிரபஞ்சமா நமக்கு இருக்கு. அந்த அன்பு தான் இறைவனா இருக்கு. அந்த பெண்களோட தான் இறைவனும் வெளிப்பட்டிருக்காரு. நம்ம வந்து பெண்கள பார்க்கும்போது, நமக்கு அந்த இறைவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வரும்போது, நம்மளுடைய விழிப்புணர்வு 100க்கு 100% முழுமையா வெளிப்படும். நன்றி மாஸ்டர்.